வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் அருணி. வணக்கம் கிருஷாந்த். சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் சக்தி டிவி குளோபல் ஊடாக மோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணி ரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி சட்டத்தரணி சிதம்பரம் பிள்ளை துரைராஜா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய நீதியரசராக ஜனாதிபதியினால் நியமனம். A9 வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 உயிரிழப்பு. மஹிந்தானந்த அலுத்கமகி 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில். நீதிமன்றத்தை அவமதித்ததாக லஞ்ச ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கின் மீதான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் ஆட்சேபனை மனு நிராகரிப்பு. போலீஸ் தடுப்பில் இருந்தபோது காணாமற் போனதாக கூறப்படும் ஹமாதோட்டை இளைஞன் போலீசில் சரண். முன்னாள் மேலதிக சொலிசிட்டர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி சிதம்பரம் பிள்ளை துரைராஜா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய நீதியரசராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் சிதம்பரம் பிள்ளை துரைராஜா மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பதவி வகித்த இவரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசராக ஜனாதிபதி இன்று நியமித்தார். புசல்லாவை சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை பயின்ற துரைராஜா கண்டி புனித அந்தோனியார் கல்லூரியில் இடைநிலை கல்வியை பயின்றுள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டமானி பட்டத்தை பெற்று சட்டத்தரணியான அவர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் சட்ட முதுமானி பட்டத்தை பெற்றார். 1989ஆம் ஆண்டு முதல் 2000ஆம் ஆண்டு வரை அரசு சட்டத்தரணியாகவும் 2000ஆம் ஆண்டு தொடக்கம் 2007ஆம் ஆண்டு வரை சிரேஷ்ட அரசு சட்டத்தரணியாகவும் செயற்பட்டுள்ளார். 2007ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பிரதி சொலிசிட்டர் நாயகமாகவும் 2014ஆம் ஆண்டு முதல் இதுவரை மேலதிக சொலிசிட்டர் நாயகமாகவும் செயற்பட்டு வந்துள்ளார். இதேவேளை புதிய விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் கபில ஜெயம்பதி இன்று முற்பகல் ஜனாதிபதியை சந்தித்தார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் புதிய விமானப்படை தளபதி மற்றும் ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது புதிய விமானப்படை தளபதியினால் ஜனாதிபதிக்கு சம்பிரதாயபூர்வமாக அன்பளிப்பொன்றும் வழங்கப்பட்டது. இதேவேளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் வருடாந்த அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அதிக வேகம், நித்திரை கலக்கம் விபத்தினை ஏற்படுத்தும் என வீதிகளில் கட் அவுட்டுகள் போடப்பட்டுள்ளதை நாம் அவதானித்திருக்கின்றோம். இவை வெறுமனே பார்வைக்காகவல்ல, சாரதிகள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே. கிளிநொச்சி பளை தர்மங்கனி பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 4 சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து மத்துகம நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் எதிர் திசையில் பயணித்த வேன் ஒன்றும் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 5:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வேனில் பயணித்து 8 பேரில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த வாகன விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 9 பேர் காயமடைந்துள்ளனர். 3 பெண்களும் 2 ஆண்களுமே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். மேலும் வேனில் பயணித்த 3 பேர் காயமடைந்துள்ளதுடன் பஸ்ஸில் பயணித்த 6 பேரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் கிளிநொச்சி பொது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலங்கள் கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகின்றது. யாழ் பருத்தித்துறையை சேர்ந்தவர்கள் கொழும்பு வெள்ளவத்தைக்கு சென்று திரும்பி செல்கையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வேனின் சாரதிக்கு தூக்க கலக்கம் ஏற்பட்டுள்ளமை மற்றும் 2 வாகனங்களும் அதிக வேகத்தில் பயணித்துள்ளமையே விபத்துக்கு காரணம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் பளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை ஆலையடி வேம்பில் உள்ள வயல் காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் தோணிக்கல் மேல்கண்டம், தோணிக்கல் தென்கண்டம், டிப்போமடு ஆகிய பகுதிகளில் உள்ள வயல் காணிகளை சுவீகரிக்க வனஜீவராசிகள் அதிகாரிகள் முயற்சிப்பதாக மக்கள் குற்றஞ்சாட்டினர். வனவிலங்கால் அபகரிக்கப்பட உள்ள காணிகள் 1962ஆம் ஆண்டு அளவில்
நாங்கள் விவசாயம் செய்து வருகின்றோம். தோணிக்கல் மேல், டிப்போமடு, தோணிக்கல் தென் ஆகிய கண்டங்கள் 2000 ஏக்கர் அளவிலே உள்ளது. 1959 எங்கட பாட்டம் கூட்டம் பட்டி தந்த காணி பொரஸ்டாக்கள் எங்கட காணியே குடிக்கணும். அது எங்களுக்கு செய்ய பண்ற பூமி. நாங்கள் இப்ப இந்த வருஷம் கூட பயிர் நாட்டுற பூமி. அப்படியான இடத்தை இவங்க குடிக்கலாது. இப்படியான உறுதி ஆதாரங்களோட எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்கள் எல்லாருக்கும் நாங்க இருக்கிறோம். பொரஸ்டாக்கள் எங்கட ஏரியாவுக்குள்ள கல்லு போடையோ அவங்களோட ஆட்சியோ நாங்க விட மாட்டோம். இந்த ஆதாரத்தை தவிர இன்னும் என்ன தேவை அரசாங்கத்துக்கு? 2010 மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் திட்டமிட்ட முறையில் எங்களோட காணிகளை எல்லாம் ஒரு வனவிலங்கு பகுதிகளாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி வெளியிட்டிருக்காங்க. எந்தவித நடைமுறை கூட இல்லாம தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கு. 60 வருஷம் நாங்கள் தொடர்ச்சியாக விவசாயம் செய்து வந்த காணி வனவிலங்கு காடாக மாற்றுறதுக்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கட பூமி வேண்டும். எங்க பூமியில எங்கட உயிரை விட்டாலும் பூமியை நாங்கள் இழக்க மாட்டோம். இந்த அரசாங்கங்களுக்கு எங்கட பூமியை தரோம். விலங்கத்தில் காட்டுற அனுதாபம் எங்கட பொதுமக்கள் காட்ட நாங்கள் அவங்களுக்கு வாக்களிச்ச வாங்கி எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்கட காணியை பெற்று எங்கட காணியை விவசாயம் செய்யறது எங்கட காணியை தரணும். இதேவேளை மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் க கோட்டீஸ்வரன் வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடியதோடு கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் மக்களினால் பாராளுமன்ற உறுப்பினரிடம் கையளிக்கப்பட்டது. கடந்த கால ஆட்சியை போல எங்கட மக்கள் காணி சூறையாடுறதோ அல்லது சுயரிக்கப்படுறதோ நிறுத்தி இந்த நல்லாட்சி ஒரு நல்லொரு தீர்வை தரும் எட்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் டிஜியோட காய்ச்சிருக்கிறோம். 1200 ஏக்கர் ஏற்கனவே கதைச்சி போன முறை காய்ச்சி ரிலீஸ் பண்ணி தந்த தீர்வு ஒரு நிரந்தரமா இருக்கும். மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் அம்பாறை வனஜீவராசிகள் திணைக்களத்தினரிடம் வினவுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. முல்லைத்தீவு பனிக்கன்குளம் சனசமூக நிலையம் மற்றும் பனிக்கன்குளம் முன்பள்ளிக்கான கட்டடம் ஆகியன இன்று திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் க சிவனேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். யுத்தத்தினுடைய வடுக்களில் இருந்து எங்களுடைய மக்கள் என்ன மீண்டு விடவில்லை. யுத்த காலத்திலே எவ்வளவு கௌரவமாக இருந்தோம், எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருந்தோம். ஆனால் இன்று இந்த பிள்ளைகளை, எமது இளைஞர்களை, எமது யுவதிகளை இலக்கு வைத்து செயல்படுத்தப்படுகின்ற அந்த அநாகரிகமான செயல்களுக்கு நாமும் ஒத்து போகின்றோம். இந்த நிலையில் இருந்து நாம் இங்கு விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். இது யுத்தம் தந்த வடு. ஏமாற்றப்பட்ட எம்மை பகடை காயாக வைத்து மாற்றான் எம்மை ஏமாற்றுகின்ற பொழுது நாமும் அதுக்கு ஒத்துழைத்து போவதனால் தான் தொடர்ந்து எமது பிள்ளைகள் ஒரு சிறந்த எதிர்காலம் உள்ள பிள்ளைகளை உருவாக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். சிவில் பாதுகாப்பு வலயத்திற்கும் கல்வி முன்பள்ளிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை. ஒரு மக்கள் மத்தியில் இருக்கின்ற பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் இருக்கிறது. போர்க்காலத்தை ஞாபகப்படுத்துகின்ற வகையில் இந்த முன்பள்ளியில் இருக்கின்ற அந்த சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அந்த ஆதிக்கங்கள் நாங்கள் ஒரு போர் சூழலில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு எண்ண உணர்வை காட்டுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன். தாங்கள் விரும்பிய சீருடைகளை அணிய வேண்டும் என்று மாணவர்களுக்கு திணிக்கிறார்கள். நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தமிழ் கலாச்சாரங்கள் நாங்கள் வாழ்கின்ற போது எங்கள் கலாச்சாரத்தை ஒட்டியதாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும் ஒழிய இன்னொரு மொழி கலாச்சாரத்தை நாங்கள் எங்களுடைய சிறுவர்களுக்கு திணிக்க முடியாது. அது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பலருடைய தியாகங்கள் மத்தியிலே தியாகத்தினால் தான் இந்த மாகாண சபை உருவாக்கப்பட்டது. எங்களுடைய போராட்டத்தின் மூலம் கிடைத்து தெற்கிலே இயங்குகின்ற மாகாண சபைகள் ஏறக்குறைய 89ஆம் ஆண்டிலே இருந்து இயங்கிக் கொண்டு வருகின்றது. இதுதான் கவலைக்குரிய விடயம். நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டங்களை இயற்ற வேண்டும். அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு 83ஆவது திருத்தத்திலே 13ஆவது திருத்த சட்டத்தின் மூலம் அங்கே இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து இதுதான் எங்களுடைய சட்டம் என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும். உருவாக்கினால்தான் நாங்கள் செயற்பட முடியும். சட்டத்திற்கு புறம்பான வகையில் சொத்துக்களை சம்பாதித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மேலதிக நீதவான் நிஷாந்த பீரிஸ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பு 7 கிங்ஸ் வீதியில் வீடொன்றை வாங்கிய முறை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். சில மணித்தியால விசாரணைகளின் பின்னர் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டு நிதி தூய்தாக்கல் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
கொழும்பு கிங்ஸ் வீதியில் 27 மில்லியன் பெறுமதியான வீடொன்றை கொள்வனவு செய்வதற்கான நிதி எவ்வாறு கிடைத்தது என்பதை தெளிவூட்ட முடியாமையினால் மஹிந்தானந்த அலுத்கமகே கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். மேலும் 10 மில்லியன் ரூபாவை சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதித்துள்ளதாகவும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். சந்தேக நபர் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதால் பிணை வழங்க வேண்டாம் என போலீசார் நீதிமன்றத்தில் கோரியதுடன் விடயங்களை ஆராய்ந்த மேலதிக நீதவான் முன்னாள் அமைச்சரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அவர் வெலிக்கடைக்கு கொண்டு செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலை வளாகத்திற்குள் சில தனியார் வாகனங்கள் உட்பிரவேசிக்க முயற்சித்தன. மஹிந்தானந்த அலுத்கமகே வெளிக்கடைக்கு கொண்டு செல்லப்பட்ட சில நிமிடங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அங்கு வருகை தந்தார். யூனியன் ගත්ත සල්ලි වගේක් ගැන ඒක ආපහු ගෙවලා තියෙනවා ලක්ෂ 14කට ස්වාමීන් දාලා ඉතින් ඕක තමයි වැඩි මේක දේශපාලන ප්‍රචාරාත්මක වැඩපිළිවෙලක් මේක දිගට ගෙනියනවා අපි මුණ දෙනවා ඉතින් අපි බලාපොරොත්තු වෙනවා අධිකරණය සාධාරණයි කියලා මේ පිළිබඳව ඔබතුමාලා ඉදිරියට මොනවද තීරණයක් ගන්නවද ඒ ගන්න දෙයක් නැහැ ඉතින් ජනාධිපතිවරයායි අගමැතිවරයාගේ අවධානය තමයි යොමු කරන්න වෙන්නේ. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அவதூறு விளைவித்தமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் இன்று ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதை அடுத்து உயர்நீதிமன்றம் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன் மற்றும் பிரியந்த ஜெயவர்தன ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணைக்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். தமது கட்சிக்காரர் மீது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது என நாமல் ராஜபக்ச சார்பாக ஆஜரான சட்டத்தரணி இதன்போது நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஆயினும் அவரது வாதத்தை நிராகரித்த உயர்நீதிமன்றம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அவதூறு விளைவித்தமை தொடர்பில் நாமல் ராஜபக்ச மீது அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு முன்னர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு அறிவித்துள்ளது. இதேவேளை யோஷித ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டியினுடையது என கூறப்படும் கல்கிச மிஹிந்து மாவட்டத்தில் உள்ள காணியை எதிர்வரும் 20ஆம் தேதி அளவீடு செய்யுமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கல்கிச மேலதிக நீதவான் லோஷனி அபய விக்ரமேவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நில அளவை திணைக்களத்தின் ஆணையாளருடன் கலந்துரையாடி எதிர்வரும் 20ஆம் தேதி குறித்த காணியை அளவீடு செய்வதற்கான அனுமதியை வழங்குமாறு போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திடம் அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர். மேலும் காணி அளவீட்டு பணியின் போது சந்தேக நபர்கள் காணி உறுதிப்பத்திரத்தின் மூலப்பிரதியை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடுமாறும் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். கல்கிச மிஹிந்து மாவட்டத்தில் உள்ள குறித்த காணி 60 பர்ச்சேஸ் பரப்பளவானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் ஆனந்த சமரசேகர தாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுவதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்திருந்த முன்பிணை விண்ணப்பம் நீதிமன்றத்தினால் இன்று நிராகரிக்கப்பட்டது. வசீம் தாஜுடீனின் மரண விசாரணையின் பின்னர் அவரது உடற்பாகங்கள் குளிரூட்டல் அறையில் வைக்கப்பட்டிருந்த போது காணாமற் போனமை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி முன்பிணை கோரி விண்ணப்பித்திருந்தார். முன்பிணை விண்ணப்பத்தை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் துலானி அமரசிங்க இது ஒரு பாரதூரமான சம்பவமாகும் என சுட்டிக்காட்டினார். இதனை பணத்தால் மதிப்பீடு செய்ய முடியாது எனவும் அது குறித்து மீள் விசாரணை இடம்பெறுவதற்கு இடம் உள்ளதாகவும் குறிப்பிட்ட மேலதிக நீதவான் ஆனந்த் சமரசேகரவின் முன்பிணை விண்ணப்பத்தை நிராகரித்தார். யுத்த கால பகுதியில் தமக்கு வழங்கப்பட்ட காணிகளில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் பல்வேறு பகுதிகளிலும் குடியேறினர். சில மக்கள் குடியேற்றப்பட்டாலும் தமது இயல்பு நிலை தொடர்பில் தொடர்ந்தும் கேள்விக்குறியுடன் வாழ்ந்து வருகின்றனர். வவுனியா பேயாடி கூலங்குளமே இது. யுத்த காலத்தில் நாட்டின் பல பகுதிகளை நோக்கி இடம்பெயர்ந்த மக்கள் இன்று இந்த பகுதியில் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். 2012ஆம் ஆண்டில் இந்த மக்கள் குடியமர்த்தப்பட்டனர். இங்கு தாம் குடியமர்த்தப்பட்டுள்ள போதிலும் எவ்வித அடிப்படை வாழ்வாதார வசதிகளுமின்றியே தமது வாழ்வியலை முன்னெடுப்பதாக இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த கிராமத்தில் 38 குடும்பங்கள் வசித்து வருகின்ற போதிலும் 6 குடும்பங்களுக்கு மாத்திரமே வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஏனைய குடும்பங்கள் பாலடைந்த கொட்டில்களுக்குள் குடியிருப்பதாக இந்த மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர்.
இப்ப எங்களோட நிலைமை அவங்களுக்கு தெரியாது. இந்த ஏரியாக்குள்ள வந்து போயிருந்தா அவங்களோட நிலைமை எங்களுக்கு புரியும். இப்ப அவையில் வராம நாங்க என்னடையா சொல்றது? அப்ப அவையில் வராம எங்களோட குறை குற்றத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லை. நம்பமாடு எந்த நாளும் ஒவ்வொரு எம்பிமார் கதைக்கிறாங்க. அதுல கட்டி அப்படியே ஒரு சனம் இல்ல, வீடு பூட்டப்பட்டு கிடக்குது. 10 நாள் வந்து ஒரு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு காணி இதுல ஒரு 4 பரப்ப கொடுக்குறாங்க. வீடு திட்டம் வருது. இந்த பகுதியெல்லாம் அப்படிதான் நடக்குது. பாருங்க, இந்த பகுதியில எங்களுக்கு இல்ல. அப்படி கை தூக்கி ஓட் பண்றதுக்கு மட்டும்தான் கூட்டமைப்பு எலெக்ஷன் கேட்டு வர்றது. தாங்கள் ஜெயிச்சுட்டாங்களோ அந்த மக்கள் அவங்களுக்கு தேவையில்லை. இந்த ரோட்டை பார்க்க உங்களுக்கு விளங்க இல்லையா? கூட்டமைப்பு எத்தனையோ அமைப்ப வேணும் பாருங்க. ஆனா எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஊருக்குள்ள பூந்து அதை செய்யறோம் இதை செய்யறோம் ரோட்டை தாரம் கிணறு அடிச்சு தாரம் மட்டும் சொல்றீங்க. ஆனா பாராளுமன்ற பக்கம் நீங்க போறீங்களோ இருக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது. என்ன செய்யறீங்கன்றது எங்களுக்கு புரியுது இல்ல. முதல்ல மக்களை தேர்ந்தெடுங்க. மக்களோட மக்களா இருந்து மக்களுக்கு உதவியில செய்யுங்க. எங்களுக்கு எல்லாம் உதவியும் செய்து தரோம். நீங்க வந்து இங்கே இருங்க. ஆனா இதுவரை கால வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியுமே செய்து தரப்படவில்லை. கூட்டமைப்பு எல்லாம் வந்து ஒருவரும் என்னென்று கேட்பது கூட இல்லை. ஆனா பம்பமடு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா பேருக்கும் வீடு கொடுத்திருக்கு. ஆனா அவர்கள் குடியேறவில்லை. எல்லா வீடும் பூட்டி கிடக்கு. සෑහෙන දුකක් වින්දා මේ වතුර පාන්නේ නිසා 50 තිස්සේ ඡන්දය විතරයි අපේ මුණ දකින්නේ. එච්චරයි. ඊට පස්සේ මොනවත්ම නැහැ අපිට. රජයක් විදියට මෙහෙම කරනවා කියලා පොරොන්දු දුන්නාට වැඩක් නැහැ. ගම්මන්ත වැඩහාන අපි අද මේ හිතාගෙන අපිට කමට දෙයියෝ ආවේ. 2 வருடங்கள் அல்ல, சில தசாப்த காலங்களாக தூய்மையான நீரை கோரி போராடிய எமது சகோதர மக்களே இவர்கள். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக அக்குரசு திப்பட்டுவாவே அக்மல்கெதிர கிராமத்தில் உள்ள அந்த மக்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கான முதற்படி இன்று எடுத்து வைக்கப்பட்டது. அக்குரச திப்பட்டுவாவே அக்மல்கெதிர கிராமத்தில் வாழும் வயோதிபர்கள் தமது வாழ்க்கையின் பெரும்பான்மை காலப்பகுதியில் அசுத்தமான நீரையே பருகியுள்ளனர். இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் இன்னும் சில நாட்களுக்குள் நிறைவு பெற்றதன் பின்னர் இந்த மக்கள் தூய்மையான நீருக்கு உறுதுணையவர்கள் ஆவர். අපි සිංගප්පූරුව ගැන හූල්ලනවා, මැලේසියාව ගැන හූල්ලනවා. நாம் சிங்கப்பூர் மற்றும் கொரியா தொடர்பில் பெரிதுபடுத்தி கதைக்கின்றோம். ஏனெனில் அவர்கள் நமக்கு பின்னால் இருந்தவர்கள். வறுமையிலிருந்து மீள்வதற்கு எவரும் எங்களுக்கு இடமளிக்கப் போவதில்லை. இதிலிருந்து மீள்வதற்கு 5 தென்னை மரங்களுக்கு உரத்தையிட்டு அதிலிருந்து 20 தேங்காய்களை பறித்து கடைகளுக்கு வழங்கி லாபத்தை ஈட்ட வேண்டும். இந்த கிராமத்திற்கான தலைமைத்துவத்தை இந்த சிறு குழுவினருக்கு வழங்க முடியுமெனின் கிராமத்தில் உள்ள உங்களால் ஏன் அது முடிவதில்லை? ඒ ගමට අවශ්‍ය නායකත්වය අපට මෙහෙම පොඩි කණ්ඩායමකට දෙන්න පුළුවන් නම් මේ ගමේ ඔබටයි දෙන්න බැරි. මේ ප්‍රදේශවල ජනතාව ජලයේ වටිනාකම හොඳටම දන්නවා. இந்த பிரதேச மக்கள் நீரின் பெறுமதியை அறிவார்கள். தூய்மையான நீர் இல்லையெனின் அவர்கள் இவ்வளவு அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். இளம் தலைமைத்துவத்தின் கீழ் குறுகிய காலத்திற்குள் இதற்கான தீர்வினை வழங்குவதற்கு நமக்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது. அக்மல்கெதிர மக்களுக்காக இந்த திட்டத்துடன் இலங்கை ஏற்றுமதி கடன் காப்புறுதி கூட்டுத்தாபனம் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்துடன் இணைந்துள்ளது. நாட்டின் மேம்பாட்டிற்காக ஒத்துழைப்பு வழங்கும் அரசு நிறுவனம் என்ற ரீதியில் இவ்வாறான சிறந்த திட்டம் ஒன்றுடன் கைகோர்க்கு கிடைத்தமை தொடர்பில் நாம் பெருமிதம் அடைகின்றோம். கிராம மக்களின் ஒத்துழைப்புடனும் தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் ஒத்துழைப்புடனும் வெகு விரைவில் திப்பட்டுவாவ அக்மல்கெதிர கிராம மக்களுக்கு குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளன. நீரற்ற பகுதிகளிலிருந்து மக்கள் வருகை தந்து வேண்டுகோள் விடுக்கின்றனர். எனினும் அவ்வாறு வருகை தருபவர்களின் சிறிய தொகுதியினருக்கே ஒத்துழைப்பு வழங்க முடிகின்றது. அந்த வகையில் சிரச ஊடகம் கடன் காப்புறுதி கூட்டுத்தாபனம் இதற்காக முன்வந்தமை மிகவும் வரவேற்கத்தக்க விடயமாகும். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட மரம் நடுகை திட்டத்துடன் அக்மல்கெதிர மக்களும் இணைந்து கொண்டனர். பொது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கும் மக்கள் சேவையின் கீழ் இதுவரையில் 18 திட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. துன்பத்திற்கு மத்தியில் வாழும் மக்களின் கருத்துக்களை செவிமடுக்க நாம் தொடர்ந்தும் தயாராக உள்ளோம். இவர்களின் வாழ்க்கையை மாற்ற நீங்களும் ஒத்துழைப்பு தாருங்கள். சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கப்படாது என அறிவிக்கப்பட்டமை தொடர்பில் பிரதேச மக்கள் மகிழ்ச்சி வெளியிடுகின்றனர். மேலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அனல் மின் நிலையத்தை அமைப்பதை முற்றாக தடை செய்ய உதவிய அனைவருக்கும் சம்பூர் மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர். சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைப்பது தொடர்பாக சம்பூர் பகுதி மக்களால் எங்களை போன்றவர்களால் பல எதிர்ப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இதனை வெளிக்கொணர்ந்த சத்திரிவினருக்கு நாங்கள் முதல் கட்டமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தொடர்பாக
சுற்றாடல் மன்றத்தினர் வழக்கு செய்தனர். அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படியான திட்டங்கள், ஆரோக்கியமற்ற திட்டங்களை நாட்டுக்கு முன்னெடுப்பது நாங்கள் எதிர்ப்பு காட்டி தெரிவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இதை தலைமைத்துவ பொறுப்புகளில் இருப்பவர்களே செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதில் எந்தவித அரசியல்வாதிகளின் தலையீடுகளும் இல்லாமலேயே மக்களின் செயல்பாட்டுடன் நிறுத்தப்பட்டதற்கு இதை வெளிக்கொணர்ந்த சத்திரியினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சம்பூரில் கட்டப்பட்டிருந்த அனல் மின் நிலையத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்த சக்தி டிவிக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு அதனால் கட்டுவதனால் எவ்வளவு விளைவுகள் ஏற்படும் என்பதனையும், அதனால் பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனையும், கால்நடை வளர்ப்புக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் என்பதனையும் வெளிக்கொணர்ந்த சக்தி டிவிக்கும், அதனைத் தொடர்ந்து இவ்வனல் மின் நிலையத்தை கட்டாமலுக்கு நிறுத்தியமைக்காகவும் சுற்றாடல் மன்றத்திற்கும் நன்றியை தெரிவிப்பதோடு இவ்வூர் மக்களுக்கும் மகளிர் சங்க மாதர் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பூண்டுலோயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மத்திய மாகாணம் கொத்மலை கல்வி வலயத்திற்குட்பட்ட பூண்டுலோயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் வெளிமாவட்ட மாணவர்களை பரீட்சைக்கு அனுமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதற்கு காரணமாக இருந்த அதிபரையும் பிரதி அதிபரையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்யுமாறு கூறி கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் ஆர்ப்பாட்ட பேரணியும் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெற்றோர்கள் உட்பட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் காரணமாக அமைதியின்மை ஏற்பட்டதுடன் வாகன நெரிசலும் ஏற்பட்டது. இதன்போது பூண்டுலோயா போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். வடமாகாணத்திற்கான புதிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் HAA சரத்குமார இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். வடமாகாணத்திற்கான புதிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வடமாகாண போலீஸ் உயரதிகாரிகளால் வரவேற்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து போலீஸ் மரியாதை அணிவகுப்பு இடம்பெற்றது. சர்வமத பிரார்த்தனைகளின் பின்னர் காங்கேசன்துறையில் உள்ள தனது அலுவலகத்தில் கடமைகளை வடமாகாணத்திற்கான புதிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் HAA சரத்குமார் ஆரம்பித்தார். யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் வடமாகாணத்தில் நியமிக்கப்பட்ட 5வது சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை போலீசில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போன இளைஞர் திக்வெல்ல விகாரையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. 10 நாட்களாக காணாமல் போயிருந்த நிலையில் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்ட ஜி கயாஷான் போலீஸ் தலைமையகத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்டிருந்தார். அம்பகோலவெவ புத்திக தேரர் இன்று காலை எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார். குறித்த இளைஞன் விகாரைக்கு வந்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகத்தில் அவரை ஒப்படைக்க தயாராக உள்ளதாகவும் கூறினார். அதன் பிரகாரம் போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்தோம். போலீஸ் தலைமையகத்தில் இளைஞன் தற்போதுள்ளான். அவர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அவர் போலீஸ் தலைமையகத்திற்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டார். இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக உள்ளோம். போலீசில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் தப்பியோடியுள்ளார் என்பதற்காக சட்டத்திற்கு முரணான வகையில் அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது. போலீசாருக்குரிய பொறுப்புகள் நிறைவேற்றப்படும். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தியில் அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. சூரியவெவ மேகஹாஜதுர பகுதியில் இரு தரப்பினரிடையே நேற்று ஏற்பட்ட மோதலில் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். நேற்றிரவு 9 மணியளவில் இந்த மோதல் சம்பவம் பதிவாகியுள்ளது. சூரியவெவ சுரவேரிகாம பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞனும் மோதலை கட்டுப்படுத்துவதற்கு முயன்றதாக கூறப்படும் 22 வயதான இளைஞனுமே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்த 22 வயதான இளைஞன் கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்பவர் என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அக்கும்பர கர்ஹின்ன நகரில் இரு குழுக்களுக்கிடையே நேற்றிரவு மோதல் ஒன்று ஏற்பட்டது. இந்த மோதலில் 4 காயமடைந்ததுடன் அதில் 3 கண்டி வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கும்பர போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் விஜயரத்ன பண்டாவும் சம்பவத்தின் போது காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெரநீர்கல உடுப்பொலவாத்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கழுத்து துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறித்த பெண் தோட்ட தொழிலாளியாக வேலை புரிந்த ஒருவரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை பலாங்குடை பின்னவள எடவாக்வேல பிரதேசத்தை வதிமிடமாக கொண்ட 22 வயதுடைய பெண்ணொருவர் நேற்று தனது 4 மாதங்களேயான சிசுவை கழுத்து நெரித்து கொலை செய்திருந்தார். நேற்றிரவு பலாங்குடை பதில் நேதவான் பிரேத பரிசோதனையின் பின்னர் குறித்த பெண்ணை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அத்துடன் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் பேராதனிய எலுகொடு பிரதேசத்தில் இருந்து சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சிசுவானது 2 மாதங்களேயான ஒன்றென எமது செய்தியாளர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பில் ஏற்பட்ட வன்முறை தணிந்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் மக்கள் அண்டைய மாநிலத்தில் தாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த பேரணியில் கட்சியின் தொண்டரொருவர் தீக்குளித்துள்ளார். இதேவேளை கர்நாடகாவில் இடம்பெற்ற தாக்குதலை கண்டித்து சில அரசியல் கட்சிகளின் ஆதரவுடன் தமிழகத்தில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி வரை காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நீர் திறந்து விடுமாறு நீதிமன்றம் விடுத்த உத்தரவிற்கு அமைய நீர் திறந்து விடப்பட்டது. நாளை தினம் நடைபெறவுள்ள காலாண்டு தேர்வுகளும் சனிக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கடையடைப்பு போராட்டத்திற்கு இந்தியாவின் பிரதான மற்றும் ஏனைய கட்சிகளும் தமது ஆதரவை நல்கியுள்ளன. கோயம்பேட்டில் நாளை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தவுள்ளதாக தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ரயில் மறியலில் ஈடுபடப் போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அறிவித்துள்ளன. இதேவேளை காவிரி நதிநீர் பிரச்சினையில் மத்திய அரசின் பாராமுகத்தை கண்டித்து கல்லூரி மாணவ மாணவியர் கல்வி நடவடிக்கைகளை பகிஷ்கரித்து போராட்டத்தை முன்னெடுத்தனர். காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க மறுத்துவிட்டுள்ளமை தொடர்பில் காங்கிரஸ் கட்சியினர் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். இந்த சந்திப்பு தொடர்பில் கர்நாடக முதல்வர் 8 கடிதங்களை இந்திய பிரதமருக்கு அனுப்பியுள்ள போதிலும் இந்திய பிரதமர் எந்த கடிதங்களுக்கும் பதிலளிக்கவில்லை. பெங்களூரில் வெடித்த வன்முறை காரணமாக அங்கு வசித்து வந்த ஏராளமான தமிழர்கள் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளனர். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அச்சம் காரணமாக வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். இதனால் கட்டுமானம் உட்பட பல்வேறு துறைகள் முடங்கியுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை காவிரி விவகாரத்தில் செய்திகளை ஒளிபரப்பும் போதும் காட்சிப்படுத்தும் போதும் கட்டுப்பாட்டுடன் தொலைக்காட்சி சேவைகள் செயற்பட வேண்டும் என மத்திய அரசு பணித்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்தி. சர் ஜோன் ராபர்ட் சிரேஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகள் 12 போட்டி சாதனைகள் மற்றும் ஒரு இலங்கை சாதனையுடன் இன்று முடிவுக்கு வந்தன. மகளிருக்கான கோலுன்றி பாய்தலில் தெல்லிப்பளை மகஜன கல்லூரியின் அனிதா ஜெகதீஸ்வரன் இலங்கை சாதனையை நிலைநாட்டினார். தியகமா மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் நிறைவு நாள் இன்றாகும். இன்று காலை நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான கோலுன்றி பாய்தலில் 3.35 மீட்டர் உயரத்துக்கு தாவிய அனிதா ஜெகதீஸ்வரன் புதிய இலங்கை சாதனையை படைத்தார். ஸ்ரீலங்கன் ரெக்கார்டை முறியடிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் 2014 நடைபெற்ற ஸ்கூல் நேஷனல்ல நான் 3.3 மீட்டர் பாஞ்சு ஸ்ரீலங்கன் ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெக்கார்ட் வைக்கணும்னு நினைச்சு கிட்டத்தட்ட 2 வருஷமா கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி இப்பதான் அதை முறியடிச்சிருக்கேன். இனிவரும் காலங்களில் ஸ்ரீலங்கா சார்பான நடைபெற போட்டிகளை பங்கு பெற்றி எனது நாட்டிற்கும் எனது ஸ்கூலுக்கும் பெருமை தேடி கொடுப்பதுதான் எனது அடுத்த இலக்கு. போட்டிகளில் அதிசிறந்த வீராங்கனை விருதை அம்பலாங்கொட தர்மாசோக கல்லூரியின் கே ரித்மா நிசாதி வென்றார். அதிசிறந்த வீரர் விருது நீர்கொழும்பு மாரிஸ்டெலா கல்லூரியின் உஷான் திவங்க வசமானது. மகளிர் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வளலையை ரத்நாயக்க கல்லூரி அணி வெற்றி கொண்டது. ஆடவர் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை நீர்கொழும்பு மாரிஸ்டெலா கல்லூரி அணி தட்டி கொண்டது. 3000க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கு பற்றிய இந்த போட்டிகளில் நிறைவு நாள் வைபவம் இன்று மாலை நடைபெற்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.